ஹலோ ட்ரேடர்ஸ் வணக்கம். இன்னைக்கு நம்ம பேச போகிற டாபிக் வந்து ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு என்னோட டாப் 6 டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஸோ இது வந்து நான் போன வருஷம் ஃபுல்லாக, அதாவது இயர் 2021 ஃபுல்லாக வந்து ஃபியூச்சர்ஸ் தான் ட்ரேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா என்னோட வீடியோவில் பழைய வீடியோவில் இருக்குது. ஸோ லிங்க்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் தாராளமாக வந்து செக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் நம்ம டாபிக் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க, அது என்ன மோட்டிவேட் பண்ணும். நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃப்ரீயாக டிமெட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண நினச்சிங்கன்னா தாராளமாக என்னோட அலைஸ் ப்ளூ ஃப்ரீ டிமெட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இன்னைக்கு பேச போகிற டாபிக் முன்னாடி ஃபியூச்சர்ஸில் ஏன் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கும். ஃபியூச்சர்ஸில் வந்து ரிஸ்க்கும் ஜாஸ்தி, ரிவார்டும் ஜாஸ்தி. ஓகேங்களா, ஸோ அதனால் ஃபியூச்சர்ஸ் ட்ரேட் பண்ணலாம். ஓகேங்களா, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ஸில் வந்து ஆப்ஷன்ஸ் மாதிரி கிடையாது, நமக்கு ப்ரீமியம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதுவுமே கிடையாது. நமக்கு வந்து எப்படின்னா நார்மலாக ஒரு ஸ்டாக் நம்ம எப்படி பை பண்ணுறோமோ அந்த மாதிரி பை பண்ணலாம், நார்மலாக எப்படி செல் பண்ணுறோமோ அந்த மாதிரி செல் பண்ணலாம். இதில் இந்த டைம் டிகே, டெல்டா, காமா இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் கிடையாது. அதை வந்து கிரீக்ஸ்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு மந்த்லி கான்ட்ராக்ட், அதாவது ஒவ்வொரு மாதத்தோட கடைசி வியாழக்கிழமை வந்து இந்த கான்ட்ராக்ட் வந்து எக்ஸ்பைரி ஆகும். அந்த ரேஞ்சுக்குள்ளே நம்ம வந்து எப்போ வேணால் பை பண்ணி செல் பண்ணலாம், செல் பண்ணிட்டும் பை பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ அதனால தான் நம்ம வந்து ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங் பண்ண போகிறோம். ரிஸ்க்கும் சொல்லிட்டேன், ரிஸ்க்கும் ஜாஸ்தியாக இருக்கும், ரிவார்டும் ஜாஸ்தியாக இருக்கும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து மார்க்கெட் ட்ரெண்டை ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ இந்த மார்க்கெட் ட்ரெண்ட் வந்து என்ன ட்ரெண்டில் இருக்குது, அப் ட்ரெண்டில் இருக்கா, டவுன் ட்ரெண்டில் இருக்கா, இல்லை வந்து சைட்வேஸ் இல்லைன்னா நியூட்ரல்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மூணு ட்ரெண்டில் ஏதோ ஒரு ட்ரெண்டில் தான் இருக்கணும். ஓகேங்களா, இதில் நம்ம எங்கே ட்ரேட் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைட்வேஸ் மார்க்கெட்டில் ஃபியூச்சர்ஸில் வந்து நம்ம ட்ரேட் பண்ணக்கூடாது. ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு உங்களுக்கு 100 பாயிண்ட்ஸ் ஏறிச்சுன்னா நாளைக்கே வந்து ஒரு 200 பாயிண்ட்ஸ் டவுன் ஆகும். இதே மாதிரி வைஸ் வர்ஸா நடக்கும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களால் உங்களோட பொசிஷனை ஹோல்ட் பண்ண முடியாது, ஹோல்ட் பண்ண உங்களுக்கு லாஸ் தான் ஜாஸ்தி ஆகும். அதனால் வந்து ஃபியூச்சர்ஸ் ட்ரேட் வந்து சைட்வேஸ் மார்க்கெட்டுக்கு செட் ஆகாது. இதுவே அப் ட்ரெண்ட் இல்லைன்னா டவுன் ட்ரெண்ட் மார்க்கெட்டுக்கு வந்து ஃபியூச்சர்ஸ் ட்ரேட் வந்து பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் டிப் வந்து மார்க்கெட் ட்ரெண்டை வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டு அதுக்கு ஏற்ற போல நம்ம ஃபியூச்சர்ஸ் வந்து செலக்ட் பண்ணலாமா வேண்டாமான்னு சொல்லி டிசிஷன் எடுக்கணும். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இல்லைன்னா வந்து நம்ம பேட்டர்னை ஐடென்டிஃபை பண்ணணும். ஓகேங்களா, ஸோ பேஸ்ட் ஆன் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வச்சு நம்ம வந்து பேட்டர்னை ஐடென்டிஃபை பண்ணணும். நான் உங்களுக்கு இங்கே எக்ஸாம்பிள் காட்டுறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்தியா புல்ஸ் ஹவுசிங். ஓகேங்களா, இதை பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சின்ன ட்ரையாங்கிள் பேட்டர்ன் மாதிரி இருக்கும். ஓகே, இந்த பேட்டர்ல இருந்து கட் பண்ணி நமக்கு கீழே வந்திருக்கு. கரெக்டுங்களா, ஸோ இந்த பேட்டர்ல இருந்து கட் பண்ணி கீழே வந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட்ல இருந்திருக்கு. பட் இந்த பேட்டர்ன் நம்ம ஐடென்டிஃபை பண்ணியிருக்கணும். இந்த பேட்டர்ன் ட்ரா பண்ணுறது பார்த்தீங்கன்னா நம்ம 1 ஹவர் இல்லைன்னா 1 டேல வந்து ட்ரா பண்ணுங்க. ஸோ ஏன்னா நம்ம வந்து அதுக்கு கீழே பேட்டர்ல போய் ட்ரா பண்ணி ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து கொஞ்சம் ப்ராமிசிங்காக இல்லாத மாதிரி தான் இருக்கும். நமக்கு வந்து கொஞ்சம் ரிலையபிலிட்டி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் 1 ஹவர் இல்லைன்னா 1 டே வந்து சூஸ் பண்ணுவேன். பட் சம்டைம்ஸ் ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா வீக்லி கேண்டில் யூஸ் பண்ணுறதும் பெட்டர் தான். ஓகேங்களா, ஸோ இந்த 3 கேண்டில் மட்டும் ஸ்ட்ரிக்டாக ட்ரேட் பண்ணுங்க. அதாவது பேட்டர்னை ட்ரா பண்ணுறதுக்கு 1 ஹவர், 1 டே இல்லைன்னா வீக்லி. ஸோ இந்த மூணையும் வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். அண்ட் இது ஏன் நம்ம பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு பேட்டர்ன், கிளியரான பேட்டர்ன் வேணும். நான் வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணுற பேட்டர்ன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் பேட்டர்ன் யூஸ் பண்ணுவேன், அண்ட் சேனல் பேட்டர்ன் யூஸ் பண்ணுவேன், இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் லைன் பேட்டர்ன்ஸ் அப்படிங்கிறத மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ மற்ற எதையும் நான் கன்சிடர் பண்ணுறது இல்லைன்னு சொல்ல முடியாது. இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன், இன்வெர்டர் ஹெட் அண்ட் ஷோல்டர், இதெல்லாம் வந்து எப்போது ரேராக நான் யூஸ் பண்ணுவேன், யூஸ் பண்ணலன்னு சொல்ல. பட் இந்த 3 தான் வந்து என்னோட மேஜர் பேட்டர்ன்ஸ். இந்த மேஜர் பேட்டர்ன்ஸில் பிரேக் அவுட் இல்லை பிரேக் டவுன் ஆச்சுன்னா நான் வந்து ட்ரேட் பண்ணுவேன். ஓகேங்களா, ஸோ நான் உங்களுக்கு சில பேட்டர்ன்ஸ் காட்டுறேன். ஸோ பெல்லு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஒரு பேட்டர்ன் வச்சிருக்கேன். இந்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஒரு சேனல் பேட்டர்னில் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இது வந்து 1 டே கேண்டில். இந்த 1 டே கேண்டில் வந்து சேனல் பேட்டர்ன் இருக்குது. ஸோ இதில் தான் நான் சொன்ன மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சேனல் பேட்டர்ன் ட்ரா பண்ணிட்டோம். ட்ரா பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் இப்போ ஒரு 1 ஹவர் கேண்டில் போடுறேன். 1 ஹவர் கேண்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஈஸியான ஒரு ட்ரெண்ட் லைன், அகைன் சேனல் பேட்டர்னுக்குள்ள ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சிருக்கு. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிட்டு எகெயின் ஒரு சின்ன அப் ட்ரெண்ட் இந்த பேட்டர்ன் இருக்கு இல்லையா, ஸோ இந்த பேட்டர்னை ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சிருக்கு. இந்த மாதிரி பேட்டர்னை நீங்கள் ட்ரா பண்ணி வைக்கும்போது உங்களால் ஈஸியாக ஒரு டிசிஷன் எடுக்க முடியும். அதுக்கு தான் நம்ம வந்து பேட்டர்ன் வந்து ட்ரா பண்ணுறது. ஸோ பேட்டர்ன் எப்படி ட்ரா பண்ணுறதுக்கு நான் 2 வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் போய் தாராளமாக செக் பண்ணலாம். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி ட்ரா பண்ணுறது அப்படிங்கிறது அந்த வீடியோ. ஸோ அது தெரிஞ்சால் நீங்கள் அந்த பேட்டர்னை ஈஸியாக வந்து ட்ரா பண்ணிடலாம். ஓகேங்களா, ஸோ இது வந்து டிப் நம்பர் 2. டிப் நம்பர் 3 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ப்ராபபிலிட்டியை திங்க் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ நீங்கள் வந்து ப்ராபபிலிட்டி மார்க்கெட்டில் எந்த மாதிரியெல்லாம் நடக்க வாய்ப்புகள் இருக்குது. நான் அதாவது இந்த ப்ராபபிலிட்டி ஏன் திங்க் பண்ணுறோம் அப்படின்னு
பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு கால்குலேஷன் வச்சிருப்பீங்க. நாம் வந்து இந்த இடத்துல என்டர் ஆகிறோம், இந்த இடத்துல எக்ஸிட் ஆகிறோம், இவ்வளோ ப்ராஃபிட் வருது, இவ்வளோ ரிஸ்க் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, பட் அதுக்கு ஆப்போசிட்டும் யோசிச்சு பார்க்கணும் எப்பவுமே. ஓகேவா? ஸோ மார்க்கெட் வந்து நம்ம நினைக்கிற மாதிரி எப்பவுமே நடக்காது. நம்ம வந்து அதுக்கு ப்ராபபிலிட்டி போட்டு பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்டாக்ல ஓகேங்களா, நான் பேட்டர்ன் எல்லாமே ட்ரா பண்ணி வச்சுட்டேன். பேட்டர்ன் ட்ரா பண்ணி வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பிரேக் டவுன் ஆச்சு இந்த பேட்டர்ன்ல இருந்து. பட் நான் இந்த இடத்துல என்டர் ஆகல. ஏன்னா பார்த்தீங்கன்னா மார்க்கெட் எப்பவுமே ஒரு ரீடெஸ்ட் அப்படிங்கிறத வந்து கொடுக்கும். ஓகேங்களா, ஸோ அந்த ரீடெஸ்ட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். வெயிட் பண்ணி இந்த இடத்துல எகைன் ஒரு 1 ஹவர் கேண்டில் ஸ்ட்ராங் கேண்டில், இதுதான் என்னோட என்ட்ரியா இருந்திருக்கணும். ஓகேங்களா, ஆக்சுவலாக நான் இந்த இடத்துல மிஸ் பண்ணிட்டேன். பட் எகைன் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நமக்கு ஒரு பேட்டர்ன் கொடுத்து இங்கே வந்து பிரேக் டவுன் ஆச்சு. ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துலையும் என்ட்ரி கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ப்ராபபிலிட்டி நீங்கள் பார்க்கணும். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா உங்களுடைய என்ட்ரிக்காக வெயிட் பண்ணணும். நம்ம வந்து உடனே ஜம்ப் பண்ணக்கூடாது. இந்த இடத்துல ஜம்ப் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா நமக்கு கண்டிப்பாக ஒரு ரீடெஸ்ட் இருக்குன்னு சொல்லி நமக்கு தெரியும். அதனால வந்து நம்ம இந்த இடத்துல ஜம்ப் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ இங்கே என்ட்ரி கொடுக்காம இந்த இடத்துல என்ட்ரி கொடுத்துருந்தீங்கன்னா மறுபடியும் உங்களை ஸ்டாப் லாஸ் இங்கே தான். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த இடத்துல வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ இந்த மாதிரி உங்களுடைய ப்ராபபிலிட்டியை திங்க் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ட்ரேட் பண்ணுங்க. மார்க்கெட் கண்டிஷனை ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்க. ஓகேங்களா. அண்ட் டிப் நம்பர் 4 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொசிஷன் சைசிங். இந்த பொசிஷன் சைசிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்ல வந்து இந்த பொசிஷன் சைசிங் வந்து இல்லைன்னா டெஃபினட்டா வந்து மார்க்கெட்ல ஃபியூச்சர் ட்ரேட்ல நிறைய பணத்தை தொலைக்க வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு 5 லட்ச ரூபா கேபிட்டல் இருக்கு அப்படின்னா உங்களால ஒரு 5 லட்ச ரூபாய்க்கு ஒரு 5 லாட்னு வச்சுக்கோமே, 5 லாட் எடுக்க முடியும் ஒரு ஸ்டாக்ல அப்படின்னா 5 லாட் எடுக்கக்கூடாது. நீங்க வந்து எடுக்க வேண்டிய ரிஸ்க் எவ்வளோன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 5 லாட்ல வந்து நான் 2 லாட் தான் எடுக்க போறேன் இந்த ட்ரேட்ல. ஸோ அதுக்கப்புறம் மீதி வந்து நான் வேற ட்ரெண்ட்ல யூஸ் பண்ண போறேன் அப்படின்னா அது ஓகே, ப்ராப்பரான ஒரு பொசிஷன் சைசிங் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் உங்கள் கேபிட்டலில் நான் 1% தான் லாஸ் பண்ணுவேன், அதுக்கு மேலே என்னானாலும் சரி நான் க்ளோஸ் பண்ணிவிடுவேன் அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணியிருந்தீங்கன்னா அதுவும் வந்து ஒரு சூப்பரான ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி தான். ஸோ இந்த பொசிஷன் சைசிங் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த இடத்துல 2 லாட்டில் என்டர் ஆகிறேன் அப்படின்னா என்னோட கேபிட்டல் 5 லட்ச ரூபா அப்படின்னா 2 லட்ச ரூபாய் நான் இங்கே யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஓகே, என்னோட 2 லட்ச ரூபா கேபிட்டலுக்கு நான் எவ்வளோ லாஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நான் சொல்கிறது உங்களுடைய கேபிட்டல் இருந்து ஒரு 1 or 2%. ஓகே, அதனால தான் நம்ம இந்த ரீடெஸ்ட்க்கு வெயிட் பண்ணுறோம். இந்த இடத்துல இப்போ என்டர் ஆகிட்டு 1 or 2% 2000 3000ங்கிறது உங்களுக்கு ஈஸியாக டார்கெட் அச்சீவ், அதாவது ஸ்டாப் லாஸ் அச்சீவ் ஆகிடும். ஸோ அதனால தான் இந்த ரீடெஸ்ட்டில் நம்ம என்ட்ரானா நம்மளுடைய ப்ராபபிலிட்டி, வின்னிங் ப்ராபபிலிட்டி வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் நீங்கள் வந்து எடுக்க வேண்டியது வந்து 2 to 3% ரிஸ்க் தான் ஒரு ட்ரேடுக்கும். ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான் நம்ம பண்ணணும். ஆல்ரைட். ஸோ இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் பொசிஷன் சைஸ் அப்படிங்கிறது ரொம்ப 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 வந்து இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த என்ட்ரி அண்ட் எக்ஸிட் கால்குலேஷன். ஸோ நம்ம எங்கே என்ட்ரு ஆக போகிறோம், எங்கே எக்ஸிட் ஆக போகிறோம், ஸ்டாப் லாஸ் எங்கே வைக்க போகிறோம், டார்கெட் எங்கே வைக்க போகிறோம். ஸோ நான் இதே ஸ்டாக்கில் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இந்த இடத்துல என்ட்ரி ஆகிறேன். ஓகேங்களா, டவுன் வந்தோடனே நான் வந்து என்ட்ரு ஆகிறேன். அப்போ என்னோட ஷார்ட் பொசிஷன் நான் வந்து கீழே செல் பண்ண போகிறேன். ஓகேங்களா, என்னோட டார்கெட் இந்த ட்ரெண்ட் லைனு, என்னோட ஸ்டாப் லாஸ் வந்து இந்த கேண்டில். ஸோ ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து ரீடெஸ்ட் ஆயிருக்கு. ஸோ அதனால நான் இங்கே வைக்கிறேன். ஸோ இப்போ நான் ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது பாருங்க, உங்களுக்கு ரிஸ்க் ரிவார்டு வந்து மினிமம் 1:2 இருக்கா அப்படின்னு பாருங்க. இதில் பார்த்தீங்கன்னா மினிமம் 1:3 இருக்கு. ஸோ இது வந்து ஓகே, பெட்டர் ட்ரேடு தான், நல்ல ட்ரேடாக இருக்க வாய்ப்புகள் இருக்கு. பட் நம்ம என்னன்னா இந்த இடத்துல என்ட்ரு ஆன உடனே மார்க்கெட் கீழே வந்துடும் நினைப்போம், அந்த மாதிரி நடக்காது. ஸோ நம்ம ஸ்டாப் லாஸும் ஹிட் ஆக நிறையவே வாய்ப்புகள் இருக்கு. பட் ஹிட் ஆகல, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கீழே வந்திருக்கு as of now. ஸோ இப்படி தான் உங்களுடைய ரிஸ்க் அண்ட் ரிவார்டை வந்து நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இது வந்து 1.78% வந்து நான் ரிஸ்க் வச்சிருக்கேன், ரிவார்டு பார்த்தீங்கன்னா 3.28%. ஓகே, ஸோ வித்தின் த ரேஞ்சில் தான் இருக்கு. அப்போ இந்த இடத்துல நான் ஸ்டாப் லாஸை கண்டிப்பாக பிளேஸ் பண்ணுங்க. ஓகேங்களா, நான் இந்த இடத்துல வந்து க்ளோஸ் பண்ணணும்னு வெயிட் பண்ணாதீங்க, கண்டிப்பாக பிளேஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து ட்ரேடை கண்டினியூ பண்ணுங்க. ஏன்னா மார்க்கெட் கண்டிஷன் அப்படி தான் இருக்கு. ஓகேங்களா, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஸ்டாப் லாஸ் ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெட்ஜிங். ஸோ இந்த ஹெட்ஜிங்கை வந்து நிறைய பேர் வந்து பண்ணுறதே இல்லை. நானே ஸ்டார்டிங்கில் பண்ணதே கிடையாது. அதாவது போன வருஷம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்ஜிங்கை வந்து பண்ணாமே விட்டுருக்கேன். ஸோ அதனால ஒரு லாஸ் வந்து எனக்கு ஹியூஜ் லாஸ் வந்திருக்கு. என்னோட ப்ராஃபிட்டில் அது ரொம்ப பெரிய இம்பேக்டை கொண்டு வந்துருச்சு. ஸோ அதனால் இந்த ஹெட்ஜிங் அப்படிங்கிறத நீங்கள் பண்ணுங்கள். ஸோ இந்த ஹெட்ஜிங்னா என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இந்த இடத்துல என்ட்ரி ஆகிட்டீங்க, நீங்கள் வந்து இந்த இடத்துல இப்போ என்ட்ரு ஆகிட்டு நீங்கள் என்ன பிளான் பண்ணுறீங்க, மார்க்கெட் வந்து கீழே போகுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபியூச்சர்ஸில் செல் பண்ணியிருக்கீங்க. இப்போ மார்க்கெட் நமக்கு தெரியாது, இந்த இடத்துல கன்சாலிடேட் ஆகிட்டு இப்போ க்ளோஸ் ஆகிடுச்சு இன்னைக்கு, இப்படி கன்சிடர் பண்ணிக்கிங்க. பட் நமக்கு நாளைக்கு ஓப்பனிங் கேப் அப் இருக்குமா, கேப் டவுன் இருக்குமான்னு தெரியாது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த இடத்துல ஒரு ஆப்ஷனை பை பண்ணி வச்சுக்கலாம். நம்ம செல் பண்ணியிருக்கோம் கீழே போகும்னு சொல்லிட்டு, அப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு ஆப்ஷனை, ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு 50 ரூபா
ரூபாயில ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அப்போ பெல்ல வந்து 50 ரூபாயில நான் வந்து ஆப்ஷனை பை பண்ணி வைக்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு மார்க்கெட் நாளைக்கு கேப் அப்பாச்சு அப்படின்னா நம்மளுடைய ப்ராஃபிட் வச்சு நம்மளோட லாஸ் வந்து மினிமைஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ நம்ம ஃபியூச்சர்ஸ்ல வந்து எகென்ஸ்டா போகுது ட்ரேடு, அதே சமயம் நம்மளுடைய பை வந்து நமக்கு ப்ராஃபிட் கொடுத்துருக்கோம். அப்போ அந்த லாஸை வந்து நம்ம மினிமைஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஓவராலா நீங்க வந்து இந்த மாதிரி உங்க டார்கெட் வரந்துன்னு இப்படி வைக்கணுமான்னு கேட்டா அவசியம் கிடையாது. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரேஞ்சுக்கு நீங்க வந்துட்டீங்க அப்படின்னா நீங்க எகைன் இந்த இடத்துல பை பண்ணி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா திடீர்னு கேப் அப் ஆனா கூட நீங்க மினிமம் ப்ராஃபிட்ல வந்து க்ளோஸ் பண்ண வாய்ப்புகள் இருக்கு. பட் நீங்க எடுத்த உடனே மார்க்கெட் கன்சாலிடேட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த அன்னைக்கு ஹெட்ஜிங் கண்டிப்பா போட்டு வைங்க. இல்லைன்னா உங்களுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல மார்க்கெட் நெக்ஸ்ட் டே மூவ் ஆச்சுன்னா நீங்க வந்து ஹியூஜ் லாஸை சந்திக்க வேண்டிய நிலைமையில இருப்பீங்க. ஸோ ஓகேவா? ஸோ அதை அவாய்ட் பண்றதுக்கு தான் இந்த ஹெட்ஜிங். ஸோ இந்த ஹெட்ஜிங்கே வந்து நான் ரீசெண்டாக தான் லேர்ன் பண்ணேன். அதுக்கு முன்னாடி நான் ஹெட்ஜிங் யூஸ் பண்ணதில்லை, டு பி ஃப்ரேங்க். பட் இந்த ஹெட்ஜிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். ஓகேங்களா? ஸோ இந்த 6 ஸ்டெப்பும் வந்து ஃபாலோ பண்ணீங்கன்னா டெஃபினட்டா உங்களுடைய வின்னிங் ப்ராபபிலிட்டி வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஸோ இந்த டாப் 6 டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத கன்க்ளூட் பண்றேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா மார்க்கெட் ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வந்து அது அப் ட்ரெண்டா, டவுன் ட்ரெண்டா, இல்ல சைட்வேஸ் ட்ரெண்டான்னு ஐடென்டிஃபை பண்ணுங்க. அண்ட் செகண்ட்ல பாத்தீங்கன்னா நீங்க டிரா பண்ணணும், பேட்டர்னை டிரா பண்ணணும். நான் யூஸ் பண்றது பாத்தீங்கன்னா சேனல் பேட்டர்ன், ட்ரையாங்கிள் பேட்டர்ன் அண்ட் ட்ரெண்ட் லைன் பேட்டர்ன்ஸ். ஓகேவா? ஸோ உங்களுக்கு எது கன்வீனியன்டா இருக்கோ அதை நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தேர்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு திங்க் ப்ராபபிலிட்டி. நீங்க வந்து மார்க்கெட்ல வந்து எந்தெந்த கண்டிஷன்ல வந்து மார்க்கெட் மூவ் ஆக வாய்ப்பு இருக்கு, எங்க போனா என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு கிளியர் ட்ரேடிங் பிளான் வேணும். அதுக்கு வந்து நீங்க மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ நான் வந்து எல்லா டைம் ஃப்ரேம்லையும் அனலைஸ் பண்ணுவேன். மேஜராக பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ், 1 ஹவர், 1 டே, 1 வீக், இந்த நாளை தான் வந்து நான் ரிலை பண்ணுவேன். ஸோ இந்த நாளை நீங்கள் யூஸ் பண்ணுறதுனா தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. அண்ட் ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா பொசிஷன் சைசிங் ப்ளஸ் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். நான் சொன்ன மாதிரி ரிஸ்க் 1 to 3% தான் நீங்கள் ஒவ்வொரு ட்ரேடுக்கும் எடுக்கணும். அதுக்கு மேலே எடுக்கக்கூடாது. உங்களுடைய மொத்த கேபிட்டலையும் ஒரே ஸ்டாக்ல கொண்டே போடாதீங்க. அது ஹியூஜ் ரிஸ்க். ஓகேங்களா? ஸோ அந்த அந்த தப்பை பண்ணாதீங்க. அண்ட் நான் ஃபிஃப்த் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய எக்ஸிட் என்ட்ரி. அதாவது நீங்கள் எங்கே எக்ஸிட் பண்ண போறீங்க, எங்கே என்டர் ஆக போறீங்க, இந்த டீட்டெயில் தெரிஞ்சிருக்கணும். உங்களுடைய ஸ்டாப்லஸ் வந்து ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுங்க. ஓகேங்களா? உங்களுடைய டார்கெட் அடிக்கிறதையும் வெயிட் பண்ணுங்க. ஸோ அந்த ஹோல்டிங் பண்றதும் கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான், பட் ஹோல்டு பண்ணுங்க. ஸோ அப்படி பண்ணாதான் உங்களுடைய ரிஸ்க் ரிவார்டு வந்து கரெக்டாக இருக்கும். அந்த லாஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹெட்ஜிங் பிளான். நீங்க வந்து இன்னைக்கு ட்ரேட் எடுத்துட்டீங்க அப்படின்னா நாளைக்கு மார்க்கெட் வந்து திடீர்னு உங்களுக்கு எகென்ஸ்டா ஒரு 10% போயிடுச்சு அப்படின்னா அதை எப்படி நம்ம குறைக்கிறது, அதாவது நம்மளுடைய லாஸை குறைக்கிறதுங்கிறது தான் இந்த ஹெட்ஜிங் பிளான். ஓகேங்களா? ஸோ நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு நீங்க செல் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு ஸ்டாக்ல வந்து இன்னைக்கு நான் செல் கொடுத்துட்டேன், நாளைக்கு வந்து என்ன நடக்கும்னு தெரியாது. அப்போ நீங்க வந்து அதுக்கு பை பண்ணி ஆப்ஷன்ல ஒரு லாட்டை வந்து பை பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு லாஸ் குறையும். பட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரிஸ்க் வந்து உங்களால் மேனேஜ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு தான் இந்த ஹெட்ஜிங் பிளான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த 6 டிப்ஸையும் ஃபாலோ பண்ணீங்கன்னா டெஃபினட்டா ஒரு நல்ல ப்ராஃபிட்ல நீங்க எண்ட் ஆஃப் த இயர் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. And so thank you so much for watching this video. Have a good day.